சென்னையில் புதிய போலீஸ் கமிஷனராக பொறுப்பேற்றுள்ளார் திரு அருண் அவர்கள். இந்த நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அருண் ஐபிஎஸ், ரவுடிசம் மற்றும் லஞ்சத்தை ஒழிப்பதே தனது தலையாய கடமையாக இருக்கும் என்று கூறுகிறார். இது தொடர்பான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களை கைது செய்யும் விஷயங்களுக்கு முன்னுரிமை அளிப்பேன் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் சென்னை தனக்கு புதிதல்ல என்றும் இங்கு பல்வேறு வகையான பணிகளை தான் செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் புள்ளி விவரங்களின்படி தமிழகத்தில் உள்ள பிற மாவட்டங்களை ஒப்பிடுகையில் சென்னையில் தான் குறைவான அளவில் குற்றங்கள் நடந்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ரவுடிசம் மற்றும் லஞ்சமே ஒழிக்கப்பட வேண்டிய தலையாய விஷயங்கள் என்றும் ரவுடிகளுக்கு அவர்களுடைய மொழியிலேயே பாடம் கற்பிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையை பொறுத்தவரை போக்குவரத்து சிக்னல்களை சரி செய்யும் நடவடிக்கைகளிலும் முன்னெடுப்போடு செயல்பட உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் அப்போதுதான் குற்றங்கள் நடப்பது குறையும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்த அருண், சென்னை உட்பட மாநிலத்தில் பல பகுதிகளில் குற்ற செயல்கள் குறைந்து உள்ளன என்றார். மாநகர காவல்துறை தலைவர் பொறுப்பை தனக்கு வழங்கியதற்கு நன்றி தெரிவித்துள்ள அவர், காவல்துறைக்கும் அரசுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் நல்ல பெயரை பெற்றுத் தருவேன் என்று அவர் கூறியுள்ளார். இது ஒருபுறம் இருக்க, தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக உயிர் பலிகள் ஏற்பட்டு மக்கள் மத்தியில் ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. கடந்த மாதம் கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருந்தார்கள். இதற்கு காரணம் கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் கலந்து இருந்ததுதான் காரணம் என்று ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி, கல்வராயன் மலை போன்ற இடங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது என்பது ஊரறிந்த உண்மையாக இருந்து வந்துள்ளது. போலீசாரும் அறியாமல் இல்லை, அரசியல்வாதிகளும் அறியாமல் இல்லை, ஊர் அறிந்தே மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது என்பதை தான் இந்த உயிரிழப்புகள் காட்டுகின்றன. போலீசாரும் அரசியல்வாதிகளும் களத்தில் இறங்க தயாராக பணியாற்றி இருந்தால் இந்த உயிரிழப்புகளை தவிர்த்திருக்கலாம் என்பதே அனைவரின் கருத்தாக இருக்கிறது. மெத்தனால் புதுச்சேரி வழியாக தமிழ்நாட்டிற்கு வரும்போது சோதனையில் சிக்காமல் போவதற்கு வாய்ப்பே இல்லை. முதலமைச்சரின் கீழ்தான் காவல்துறை வருகிறது. அப்படியென்றால் முதலமைச்சரே இந்த விஷயத்தில் தலையிட வேண்டும் என்பது இல்லை. காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு கள்ளச்சாராயத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து இருக்க வேண்டும். ஏன் கொண்டு வரவில்லை என்பதும் முதலமைச்சருக்கும் அவப்பெயர் தேடி கொடுத்தது என்ற கேள்வியும் எழுகிறது. இது போன்ற தருணங்களில் முதலமைச்சரே லத்தியை கையில் எடுக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டுள்ளது. பாரபட்சமின்றி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். உடனுக்குடன் தண்டனை நிறைவேற்ற வேண்டும். காலதாமதம் என்பது மேலும் பல சிக்கல்களை உருவாக்குவதுடன் குற்றவாளிகள் தப்பித்துச் செல்வதற்கும் வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பதாக ஆகிவிடும். கள்ளக்குறிச்சி விசச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களில் பணம் படைத்த முதலாளிகள் இல்லை, பணக்காரர்கள் இல்லை. மது பழக்கத்திற்கு அடிமையான அன்றாட வருமானம் பார்க்கும் ஏழைகள் தான். அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் மலிவான விலையில் மது கிடைத்தால் போதும் என்பதுதான். மதுவை ஒழிக்க முடியாது, ஆனால் மாற்றாக என்ன செய்யலாம் என்பதை தான் அரசு நிர்வாகம் சிந்திக்க வேண்டும். கள்ளக்குறிச்சி காயங்கள், துயரங்கள் மறைவதற்கு முன்பே சென்னை பெரம்பூரில் வசித்து வந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிறது. உணவு டெலிவரி செய்ய வந்தவர்களைப் போல நடித்து சரமாரியாக வெட்டியுள்ளார்கள். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த ஆம்ஸ்ட்ராங் உயிரிழந்தார். இதற்கு பல்வேறு மட்டங்களிலிருந்து கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளது. மக்களும் அச்சத்தில் இருக்கிறார்கள். தேர்தல் சமயத்தில் துப்பாக்கி வைத்துக் கொண்டு இருக்கக்கூடாது என்பதால் காவல்துறையிடம் துப்பாக்கியை ஆம்ஸ்ட்ராங் ஒப்படைத்து இருந்ததாகவும் இதை அறிந்து வைத்தே அவரை திட்டமிட்டு கொன்றதாகவும் முன்பு கூறப்பட்டது. ஆனால் இதை காவல்துறை மறுத்து இருந்தது. தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் துப்பாக்கி ஆம்ஸ்ட்ராங்கிடம் திருப்பி கொடுக்கப்பட்டு விட்டதாக கூறப்பட்டது. இந்த திட்டத்தை தீட்டி கொடுத்தது அந்த பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் என்ற செய்தியும் பரவி வருகிறது. ஆம்ஸ்ட்ராங் மீது ஆரம்பத்தில் பல்வேறு வழக்குகள் இருந்திருக்கின்றன. இவற்றை நீதிமன்றத்தில் சந்தித்து அவற்றிலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறார். ஆனாலும் அந்த கசப்புணர்வு அவர் மீது இருந்தே வந்துள்ளது என்றும் கூறப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங்கை எளிதில் யாரும் நெருங்க முடியாத அளவிற்கு தான் இருந்துள்ளார். பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்க வேண்டியவர் ஆம்ஸ்ட்ராங் என்பதை உளவுத்துறை ஏற்கனவே எச்சரித்துள்ளது. அப்படி என்றால் முழு பாதுகாப்பையும் அவருக்கு காவல்துறை வழங்கி இருக்க வேண்டுமா? ஏன் வழங்கவில்லை என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. யார் இதை தடுத்தது, யார் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதற்கு விடை கிடைக்குமா? இது எதற்காக நடந்த கொலை? பழைய பகையா, அரசியல் நோக்கம் இருக்கிறதா போன்ற பல்வேறு கோணங்களில் விசாரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் போது காவல்துறை உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு செல்வது உண்டு. மக்களிடம் அச்சத்தை போக்குவதற்கு பேரணி நடத்தப்படுவது உண்டு. அவையெல்லாம் நடந்ததா என்றால் இல்லை. ஏன் என்ற கேள்வியும் எழுகிறது.
யார் தடுக்கிறார்கள், என்ன தடுக்கிறது போன்ற அச்சங்களும் எழுகின்றன. ஆற்காடு சுரேஷின் சகோதரர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டவர்கள் காவல்துறையில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிவாங்கவே இந்த கொலை என்றும் கூலிப்படை திருநெல்வேலியிலிருந்து வந்தது என்றும் கூறப்படுகிறது. மாநிலத்தின் தென்பகுதியில் காலம் காலமாக இருக்கும் சாதி பாகுபாடுகள், கொலைகள் தற்போது தலைநகருக்கும் எட்டி இருக்கிறதா என்பது கூடுதல் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு சட்டசபை துவங்குவதற்கு முன்பு கள்ளக்குறிச்சி விசச்சாராயம் என்றால், சட்டசபை முடிந்த பின்னர் ஆம்ஸ்ட்ராங் கொலை என்று தமிழ்நாடு உறைந்து போயுள்ளது. நிர்வாகத்தில் எங்கே இடைவெளி, தீர்வு என்ன, எங்கு உண்மை மறைந்திருக்கிறது போன்ற பல்வேறு கேள்விகள் எழதான் செய்கின்றன. மக்களின் மனதில் அச்சத்தை போக்குவதற்கு முதலமைச்சர் பிரம்பை கையில் எடுப்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்று கூறுவதற்கு இல்லை. தேசிய முற்போக்கு கட்சி தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் மரணத்தின் போது எந்த அசம்பாவிதம் இல்லாமல் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் தரமாக செய்யப்பட்டிருந்தது. அதே போல ஆம்ஸ்ட்ராங் உடல் 3 நாட்களுக்கு பின்னர் அடக்கம் செய்யப்பட்டாலும் எந்தவித அசம்பாவிதம் ஏற்படாமல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது. கள்ளக்குறிச்சியிலும் சம்பவங்கள் கைமீறி செல்லாமல் பார்த்து கொள்ளப்பட்டது. அவ்வப்போது ஆட்சியாளர்களுக்கு கரும்புள்ளி விழுவது சகஜம் என்றாலும் அவற்றை உடனடியாக களைய வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. இது ஒருவரும் இருக்க, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஆட்சியில் விழுப்புரம் மாவட்டத்திலும் விக்கிரவாண்டி தொகுதியிலும் செயல்படுத்தப்பட்ட முத்தான திட்டங்கள் என்ற பெயரில் ஒரு பட்டியலை திமுக தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ளது. அதில் கலைஞர் வழங்கிய 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டால் ஏற்பட்ட பயன் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ள புள்ளி விவரங்கள் மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரி மாணவர் சேர்க்கையில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 20% இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை என்பதை திமுக தலைமை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. தங்களால் இழைக்கப்பட்ட சமூக அநீதியை ஒப்புக்கொண்டதன் மூலம் இதுவரை திமுக போட்டு வந்த சமூக நீதி வேடம் கலைந்திருக்கிறது. கலைஞர் வழங்கிய 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டால் ஏற்பட்ட பயன் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ள புள்ளி விவரங்களில் தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர் உட்பட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் சீர்மரபினருக்கும் 1989 20% இடஒதுக்கீடு வழங்கியது திமுக. 20% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதால் 1988-89 ஆண்டில் மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை என்பது இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட பின்பு 1989 முதல் 90 187 உயர்ந்தது. இவர்களில் வன்னிய மாணவர்களின் எண்ணிக்கை 26 என்பது 74 ஏறத்தாழ 3 மடங்கு உயர்ந்தது. இதேபோல பொறியியல் கல்லூரியில் 1988-89 354 இருந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மாணவர்கள் சேர்க்கை 1989-90 685 உயர்ந்தது. இவர்களில் வன்னிய மாணவர்களின் எண்ணிக்கை 109 என்பது 292 ஏறத்தாழ்வ 3 மடங்கு உயர்ந்தது என்றதை சுட்டிக்காட்டுகிறது. திமுக வெளியிட்ட புள்ளி விவரங்கள் கல்வியில் வன்னியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என்பதை அப்பட்டமாக உணர்த்துகின்றன. 20% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு அதன் இடஒதுக்கீட்டில் 187 மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளார்கள். அப்படியானால் வன்னியர்களுக்கு 10.5% என்றால் குறைந்தது 98 மருத்துவ இடங்கள் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் 74 இடங்கள் மட்டும்தான் கிடைத்துள்ளன. இது வெறும் 7.91% மட்டும்தான். இதேபோல பொறியியல் மாணவர்கள் சேர்க்கையில் 20% இடஒதுக்கீட்டின் கீழ் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 685 இடங்கள் கிடைத்தன என்றால் வன்னியர்களுக்கு 10.5% என்றால் 360 இடங்கள் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் பொறியியல் கல்லூரிகளில் வன்னியர் மாணவர்களுக்கு கிடைத்துள்ள இடங்களின் எண்ணிக்கை வெறும் 292 தான். இது 8.5% மட்டும்தான். இதன் மூலம் வன்னியர்களுக்கான பிரதிநிதித்துவம் ஒற்றை இலக்கத்தை தாண்டவில்லை என்பதையும் வன்னியர்களுக்கு 10.5%க்கும் கூடுதலான இடஒதுக்கீடு கிடைப்பதாக சட்டப்பேரவையில் திமுக அமைச்சர்கள் கூறியது அப்பட்டமான பொய் என்பதையும் திமுக தலைமை ஒப்புக்கொண்டுள்ளது. திமுக வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் 1989-90 ஆண்டுக்கானவை. அந்த ஆண்டிலேயே வன்னிய மாணவர்களுக்கு 8% என்ற அளவில்தான் பிரதிநிதித்துவம் கிடைத்துள்ளது. அதற்கு அடுத்து வந்த ஆண்டுகளில் திமுக அரசு மேற்கொண்ட சமூக அநீதி நடவடிக்கைகள் காரணமாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த பலர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்ற பெயரில் சாதி சான்றிதழை பெற்று 20% இடஒதுக்கீட்டை சூறையாடினார்கள். அதனால் வன்னியர்களுக்கான பிரதிநிதித்துவம் மேலும் குறைந்திருக்கிறது. இப்படியாக வன்னிய மக்களுக்கு தொடர்ந்து சமூக அநீதி இழைத்து வரும் திமுகவுக்கு விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் வன்னிய மக்கள் மறக்க முடியாத பாடம் புகட்டுவார்கள் என்பது உறுதி என அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.